ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்ஸ் சேனல். என்னடா இது காலையிலேருந்து மறுபடியும் வராளேன்னு பார்க்கிங்களா? இன்றைக்கி சண்டே சமையல், ஆஃப்டர்நூன் லன்ச் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு. ஸோ வெங்காயம் வெட்டி வச்சாச்சு, மட்டன் வெட்டி வச்சாச்சு, அப்புறம் தேங்காய் சிலுவை எடுத்து வச்சாச்சு. ஏதாவது மசாலா அரைக்கிறதுக்காக. நம்ம வெளியே கறிக்குழம்பு பொடிலாம் வாங்க மாட்டோம்னால வீட்டிலே அரைச்சி வச்சுருவோம்னால ஸோ அந்த கறிக்குழம்பு பொடியும் தேங்காய் மசாலா அரைக்கிறதோடு சேர்த்து போட்டுருவேன். இல்லை ஸோ அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சா. குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. அதில் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். பொதுவாக நான்வெஜ்ஜுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த டிஷ்ஷாக இருந்தாலும், எந்த டிஷ் வச்சாலும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச உடனே அதில் சீரகம் போடுறோம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோம்ல, வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை அதில் போட போகிறோம். வெங்காயத்தை நல்லா கலர் மாறுற அளவு வதக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் வதங்குதோ அந்த அளவு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. வெங்காயம் வதங்கினோடனே அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். எப்பயுமே இஞ்சி பூண்டு வீட்டில் அரைச்சிடுவேன். இன்றைக்கி பேக்கெட் இருந்ததை ஒரு அவசரத்தால் பேக்கெட்டில் வாங்கினால அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவு வதக்கிக்கணும். வதக்கினோடனே அது வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் நமக்கு நல்லா கறியை க்ளீன் பண்ணி நல்லா தண்ணி போக அதை எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்ச கறியையும் நம்ம அந்த வெங்காயத்தில் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். நல்லா கறியும் நல்லா வதக்கி இது பண்ணால் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறியும் வதங்குது. அதுக்கு முன்னாடியே ரைஸ் குக்கரை போட்டாச்சு. புளியை ஊற போட்டு ரசத்துக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ஏன்னா குழம்பு பண்ணாலும் ஒரு பக்கம் நம்ம சைடாக இந்த வேலையும் நடந்துக்கிட்டே இருக்குது. கறி நல்லா வதங்கிட்டு இதில் லைட்டாக நமக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிட்டோம். மஞ்சப்பொடி ஆட் பண்ணிட்டு அதே அளவு நம்ம நல்லா வதக்க போகிறோம். மஞ்சப்பொடி ஆட் பண்ணியும் நம்ம நல்லா வதக்கி வச்சாச்சு. ஒரு பக்கம் ரசத்தை தாளிக்க போகிறோம் நம்ம. அதுக்கு இன்னொரு பக்கம் அடுப்பில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கறியில் தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு வதக்கிட்டுருக்கோம். செஞ்சிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தன், அம்மா ரொம்ப பசிக்குது, வாசமாக வருது அப்படின்றான். அதையும் நம்ம பார்த்துட்டே பிள்ளையும் பார்த்துட்டு அதை சொல்கிறதெல்லாம் ரசித்து கேட்டுகிட்டே நம்ம சமையல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அப்படியே அரைச்சி வச்ச மசாலா ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. குழம்ப நல்லா கிண்டிட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கர் மூடினோடனே எப்போயுமே நம்ம ஒரு நல்லா ஸ்பீடாக 5 சத்தம் வரலும் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மீடியமாக வச்சுட்டோன்னா 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணால் போதும், குழம்பு ரெடி ஆயிடும். நமக்கு கரெக்டாக பிள்ளைகள் சாப்பிட்ற அளவு கறியும் வெந்துடும். சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. பக்கம் ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு. வாங்க பார்க்கலாம். குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. குழம்ப வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு. குழம்பு ரெடி, ரசம் ரெடி, சோறு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.